ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க போகிறது போக்கோ F3 GT. விங்கிட்டு வந்து வரல. மேக்ஸிமம் விங்கிட்டு ஒன்று எதாவது சிபியூ தான் இது பண்ணிவிட்டு டேரெக்டாக சிபியூக்கே போயிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது ரிவ்யூஸ் தான் போயிட்டு தான் வந்துச்சு. இது போக்கோ F3 GT. இது வந்து மேக்ஸிமம் விங்கர்னால் நம்ம முதல் காயில் 6 டிஸ்டன்ஸ் காயில் எதுனாலும் விங்கருக்கு மேக்ஸிமம் செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு இது போனோம். இந்த இது தான் மேக்ஸிமம் விங்கர் செக்ஷனாக இருக்கும். ஏன்னா இதுக்கு டயக்ராம்லாம் எதுவும் கிடையாது, செக்மெண்ட்டுக்கும் இல்லை. மற்ற மாடலை வச்சு நம்ம கெஸ் பண்ணது தான் மேக்ஸிமம் இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா நான் கண்டினியூட்டி எதுவுமே செக் பண்ணும்போது இதுக்கு தான் வந்துச்சு. ஓகேங்களா, இந்த பக்கம் ரீடிங் வருது, இது ரீடிங் வருது. ஓகே, இது இந்த பக்கம் வரல. ஓகேங்க, அதுமாதிரி இங்கே ஒரு கெப்பாசிட்டர் மிஸ் ஆகிருக்கு. அந்த கெப்பாசிட்டராகவும் பிரச்சனை இருக்கா. ஆனால் அது அதான் சொன்னேன், சிக்மெண்ட்டுக்கு இருந்துச்சுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சிக்மெண்ட்டுக்கு இந்த மாடலுக்கு கிடையாது, F3 GTக்கு கிடையாது சுத்தமாக. அதனால் வேறு ஏதாவது காம்பவுண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் மிஸ் ஆகலை. ஓகேங்க, ஏன்னா இது ஏற்கனவே வெகுவாக போயிட்டு வந்துச்சு, நம்மகிட்ட டேரெக்டாக ஆகல. வெகுவாக போயிட்டு வந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஆர்கிஸ்டன்ஸ் காயிலே மாற்றினாலும் மேக்ஸிமம் ஓகே ஆகிடும். ஏன்னா அது ஒரு பக்கம் வேலை வந்து ஒரு பக்கம் வரல. அதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். அதுமாதிரி அந்த மிஸ் ஆன கெப்பாசிட்டர் வச்சாலாம். வச்சுட்டு இதுவே மேக்ஸிமம் பிரச்சனை சால்வ் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா டயக்ராம் இருந்துச்சுன்னா நம்ம ரீடிங் வேறு எதாவது செக் பண்ணிவிட்டு போகலாம். டயக்ராமும் கிடையாது, சிக்மெண்ட்டுக்கும் இந்த மாடலுக்கு கிடையாது. F3 GT போக்கோ. ஓகேங்க, அது ஐசிக்கும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஒன்றுக்கு வேலை வருது, ஒன்றுக்கு தான் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆர்கிஸ்டன்ஸ் மட்டும் மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஐசி எடுக்கிறதோட நமக்கு அது ரெண்டு வேலை. ஐசி ரீபார் பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு தேவை இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதனால் நான் ஆர்கிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்து மாற்றினாலே ஓகே தான். அது வந்து ஆர்கிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, சில பேர் காயில் சொல்லுவாங்க, சில பேர் அது விங்கர் டோனுக்கு எப்படி இருக்குமோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. அது நிமிஷம் ஹீட்டிங் ஆகிட்டு இருக்கு, ஏற்றலாம். ஏன்னா மேக்ஸிமம் ரீடிங் அதுதான் வாங்க. நம்ம இதை விட்டுட்டு இதை போய் நம்ம சவுண்டு வாங்க டேரெக்டாக நம்ம சிபியூ போய்ட்டு இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியூ தான் போனோன்னா பிரச்சனை சிம்பிளாக முடியறது நம்மளாக பெருசாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை முதல்ல மாற்றி இதையே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இதை மாற்றினாவே எனக்கு தெரிஞ்சு 100% ஒர்க் ஆகும். ஏன்னா ரீடிங் இங்கே தான் வாங்க. அதனால் நம்ம தேவையில்லாத செக்ஷனுக்கு தான் போய் கை வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா இது ஏற்கனவே வாட்டர்காக்கான டேமேஜான செட்டு தான். அதனால் ஏற்கனவே இன்னொரு கடைக்காரங்களும் அவங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். ஓகேங்களா, இது வேறு ஆர்கிஸ்டன்ஸே எடுத்து வச்சுக்க. ஓகே, வேறு மாற்றியாச்சு. இந்த இப்போ நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம போட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, மேக்ஸிமம் செட்டு கண்டிப்பாக ரிங்டோன் வரும்.